கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அநேக பாடுகளின் வழியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நெருக்கத்திலிருந்து நம்மை நீங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மறைந்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமான்கள் அவருடைய நாமத்தை துதிப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் தேவனை துதிக்கிற ஜனங்களாய் இருக்கிறோமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவிலே தேவனை உயர்த்தும் துதி இருக்கிறதா? நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. நாம் பொய்யான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள் எல்லாம் நீங்கி போகும். பிரியமானவர்களே, நீதிமானோ நெருக்கத்தை நின்று நீங்குவான். வாழ்க்கையிலே நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், துன்பப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகலாம். கர்த்தர் நம்முடைய நெருக்கங்களை எல்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டருளுவார். நமக்கு ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவார். தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், வாழவே விருப்பமில்லை என்ற சூழ்நிலையில இருக்கலாம். கர்த்தர் உங்களை மாற்றுவார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய நம்பிக்கை, அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறவர், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர். அவரை நம்பும்போது, நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பார். திறந்த ஒரு வாசலை கட்டளையிடுவார். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறவுண்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்புவோம், அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று அங்கே யோனா எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோனா தேவனுடைய வார்த்தைக்கு மீறி வாழ்ந்தபோது பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வந்தது. நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கிக்க சொன்னார் கர்த்தர். ஆனால் அவரோ தர்சீசுக்கு ஓடி போனார். பிரியமானவர்களே, அதனாலே அவருடைய வாழ்க்கையில நெருக்கம். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினதினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே மீனின் வயிற்றுக்குள்ளே அவர் இருந்தார். மீனின் வயிற்றிலிருந்து அவர் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று அவர் அங்கே எழுதியிருக்கிறத நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய நெருக்கம் மாறினது. யோனாவின் ஜெபம் கேட்கப்பட்டது. அதே அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கைக்கி விட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
யோனாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவனுடைய நெருக்கம் மாறினது. மறுபடியும் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினைவேக்கு போய் அங்கே பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சித்தத்தை செய்யாமல் வழி விலகி போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வரும்போது, மனம் திரும்பி வாழும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி ஹல்லேலூயா. நம்முடைய குறைகளை, குற்றங்களை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வந்திருக்கலாம். தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் மாறி போகும். ஒருவேளை இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம், நம்முடைய குறைகள் குற்றங்களை அர்ப்பணிப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்திருப்போம் என்றால் நம்முடைய நெருக்கங்களை, பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய தேவன் மன்னிப்பதிலே தயை பெருத்தவர். நம்மை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. நம் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக நெருக்கங்கள் வந்திருக்கலாம், பாடுகள் வந்திருக்கலாம். கர்த்தர் அதை மாற்றி போடுவார். பிரியமானவர்களே, நீதிமான நெருக்கத்திடன் நீங்குவான். ஒவ்வொரு நாளும் நம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும். ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து, உபத்திரவங்களை பார்த்து நம்மை கைவிடலாம். ஆனால் நம்மை உருவாக்கிய தேவன் அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும், தகப்பன் மறந்தாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய நெருக்கங்களை, உங்களுடைய உபத்திரவங்களை, பிரச்சனைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை தேடுவோம், அவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், தேவ சித்தத்தை செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் எல்லா ஜெப விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுங்கப்பா. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபா ரஷா ரதா ரபா ரஹாதா ரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சாந்த ரதன் அகதரபல்லா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கியிருக்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நீங்கி போகட்டும். ரீபா கபா ரஷா கா ரேதினிமா கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சந்த ரதன கதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆளுகை செய்யட்டும். என் தேவனே ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்படி நன்மையினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா.
வரப்போற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில இருந்து தேவ சமுத்திரை காத்திருக்க பலன் தாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நாங்கள் நம்பி இருக்கிற நீர் ஒருவர் மாத்திரமே. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.